எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 12. எக்ஸோடஸ். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அனைவரும் கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். நம்ம 10 கட்டளைகளை நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? 10 கட்டளைகளை ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? அதில் இது வரைக்கும் நம்ம 5 வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம 6வது கட்டளையாக வரும். இந்த கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது. அதாவது அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடங்க அப்படின்றத கடவுள் ஒரு கட்டளையாக கொடுக்குறார். சரிங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். உங்கள் பெற்றோரோடு சமாதானமாய் வாழ்வது எப்படி இப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். சரிங்களா? என்னதுங்க? உங்கள் பெற்றோரோடு சமாதானமாய் வாழ்வது எப்படி. இது ஒரு வேளை நான் ஏற்கனவே சமாதானமாக தாங்க இருக்கிறேன், எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க எங்கள் அப்பா அம்மா கூட அப்படின்னீங்கன்னா ஓகே, நல்லது, ரொம்ப நல்லது. நான் இந்த இடத்துல முக்கியமாக நான் வலியுறுத்துகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சில புரியாமைகள் வரும். சரிங்களா? ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம ஒன்று சொல்லுவோம், ஆனால் கேட்குறவங்க வேறு மாதிரி அவங்க கவனிச்சிடுவாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறேனே, ஏன்னா இப்போ அம்மாவை நானும் பேசினுக்கணும்னு வச்சுங்களேன், எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நிறைய மீம்ஸ் நிறையா வரும். ஏன்னா நான் அதிகமாக மீம் பார்க்குறது உண்டு. ஸோ அதனால் எனக்கு மீம்ஸ் நிறையா வரும். அப்போ நான் மீம் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு காமெடி மீம் எடுத்து காட்டுவேன். காட்டும் பொழுது அது என்ன மாறிடும் பார்த்தீங்கன்னா, அம்மா அதை படித்து பார்த்துட்டு அடுத்து வர 1 மணி நேரத்துக்கு அது அட்வைஸ் கிளாஸாக மாறிடும். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், சும்மா சிரிப்பாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், சரி ஓகே தாங்கம்மா பாருங்கம்மான்னு சொன்னது என்னாகும், அவங்க பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்க, இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம ஏதாவது சொல்ல போவோம், அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி பேசுவது, இதெல்லாம் உண்டாகும் இல்லையா? அது சம்மந்தப்பட்டு தான் நம்ம பேச போகிறோம். எப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, நம்ம சொல்ல வருது புரியாமல் சில காரியங்கள் எல்லாமே இருக்கிறது சகஜம். ஆனால் எப்படி இதன் மத்தியிலும் நம்ம குடும்பத்தோட முக்கியமாக நம்ம பெற்றோர்களை எப்படி மதித்து நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது, சமாதானமாக வாழ்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லின்னு வரேன். நம்ம சின்ன வயசில் ஒரு பெற்றோர்களாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெற்றோர் கண்ணோட்டத்தை நான் சில காரியத்தை சொல்கிறேன். ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது அந்த குழந்தை பேசுமான்னு நம்ம காத்துன்னு இருப்போம். பிடிச்சி எப்படியோ குழந்தை கையில் வச்சு என்ன சொல்லுவோம், அப்பா கையில் வச்சுருந்தா என்ன சொல்லுவார் முதல் எடுத்தோடனே? அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லுன்னுவாங்க. அதுவே அந்த குழந்தை அம்மா கையில் இருந்தால் அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னுவோம். அந்த குழந்தை என்ன சொல்கிறோம், பான்றோம் மான்றோம். ஓகேவா? என்னை அப்பான்னு சொல்லிட்டா என்னை அம்மான்னு சொல்லிட்டான்னு சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணோம், அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு சொல்லும் ஏந்திரிச்சு நட, ஏந்திரிச்சு நட அப்படின்வாங்க. அந்த குழந்தை கஷ்டப்பட்டு என்னமோ நம்மளை உற்சாகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஏந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிடும். நடக்க ஆரம்பித்த உடனேயே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பித்த உடனேயே பெற்றோர்கள் சொல்கிற அதிகமான வார்த்தை என்ன தெரியுமாங்க, வாயை மூடிட்டு அமைதியாக உட்கார். ஹலோ இல்லையா? அதிகமாக பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தை என்ன, வாயை மூடிட்டு அமைதியாக உட்காரு. அப்புறம் எதுக்கு அந்த குழந்தை அம்மான்னு சொல்லணும், அப்பான்னு சொல்லணும், பேசணும், நடக்கணும் இல்லையா? இது பெரும்பான்மையாக பெற்றோர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அல்லது நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்கும். உண்மையா இல்லையா? ஏன்னா இன்னைய வரைக்கும் நானே எங்கள் அம்மாகிட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிறேன். ஸோ நானே இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னா குழந்தை இன்னும் அதிகமாக கேட்கும். நான் பார்க்குறாங்க சிலதெல்லாம் புரியல. அப்போ யாருக்கிட்ட கேட்க முடியும்? ஆனால் பெற்றோர்கள் எப்படி அதை அணுகிறாங்க, டக்குன்னு பார்த்த உடனே வாய் மூடின்னு
அமைதியா உக்காந்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, ஒரு நல்ல சமுதாயம் எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல சொசைட்டி எப்படி உண்டாகும் அப்படின்னு நீங்க வந்து கேட்குறீங்கன்னா, ஒரு நல்ல குடும்பத்தின் மூலமாக ஆரோக்கியமான சமுதாயம் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டாகும். அதாவது என் ஏரியா சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது காரணம் ஏரியா சரியில்லைன்னு இல்லை, நல்ல ஏரியா. ஆனா சார் அந்த ஏரியாவில் ஒரு குடும்பம் சரியில்லை சார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் போய் அந்த ஏரியாவில் போய் நீங்க குடியிருப்பீங்களா? ஹலோ, அப்ப ஏரியா பிரச்சனையா குடும்பம் பிரச்சனையா? எல்லாம் கவனிக்கிறீங்க, நான் சொல்றது விளங்குதுங்களா? நான் ஏன் இன்னைக்கு இந்த காலையில் இந்த பிரசங்கத்தை எடுக்கிறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நல்ல சமுதாயம் பாருங்க, நம்ம வந்து வெறும் சுயநலமா நம்ம வாழ்கிற மனுஷர்கள் நம்ம கிடையாது, சரிங்களா? நம்ம உண்மைதான், நமக்காக வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம ஒரு சொசைட்டி பீயிங், ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு உயிரினங்கள் நம்ம. அப்போ வந்து நான் வாழ்றது மட்டும் இல்லை, என் கூட அவனும் வாழணும், மற்றவங்களும் வாழணுன்ற சிந்தனை உள்ளவர்கள் தான் நம்ம இருக்கணும். உண்மைதானுங்களே? இப்போ நான் மட்டும் பிழைக்கணுன்ற மாதிரி இல்லை இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என் மனைவி நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம், இந்த குடும்பங்கள் சேர்ந்து தான் ஒரு சமுதாயம் இல்லையா? அப்போ நாம வந்து எப்பயுமே நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தின் நோக்கமா இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் குடும்ப நோக்கமா இருக்கணும். நான் சொல்றது விளங்குதுங்களா? சமுதாய பார்வையா நம்ம கிட்ட ஐயோ சமுதாயத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி நம்ம பார்க்கலனாலும் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பம் சரியா இருக்குதான்றது ரொம்ப கவனமா இருக்கணும். என் பிள்ளைங்க ஒழுங்கா இருக்காங்களா, என் கணவர் ஒழுங்கா இருக்கிறாரா, என் மனைவி ஒழுங்கா இருக்காங்களா, ஆரோக்கியமா இருக்கிறாங்களா, அவங்களோட வேலைகளை கடமைகளை செய்யறாங்களா, இல்ல தனியா ஏதாவது புலம்புறாங்களா, அழுகுறாங்களா, சில சமயம் சொல்ல முடியாத சூழ்நிலை எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு சொல்றத நம்ம அடிக்கடி வந்து செக் பண்றது ரொம்ப அவசியம், சரிங்களா? அப்ப நம்ம குடும்பத்தை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா அதன் விளைவாக சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, ஒரு ஏரியால மோசமான ஆள் இருந்தாலும் வரமாட்டாங்க, ஆனா அதுவே மோசமான ஏரியால நல்ல குடும்பம் இருந்தா அந்த நல்ல குடும்பத்து கூட வந்து யாரும் இணைவாங்க இல்லையா? ஆமாவா? சொல்லுவாங்க, சார் ஏரியா மோசமான ஏரியா தான் சார், ஆனா நீங்க போகிற அந்த இடம் இருக்குல்ல சார், அவங்க நல்ல மனுஷால் சார், நான் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் இல்லையா? அப்ப நம்ம பிரசங்கம் பண்றது ஒரு பிரசங்கம் மட்டும் கிடையாது, சமுதாயத்தை மாற்றுகிறோம் நாம். அமேன். எத்தனை பேருங்க விளங்குது? அமேன். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிற உறவில் பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கா அப்பாவுக்கா அப்படின்னு கேட்டால் 2 பேருக்கும் தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? பெற்றோருக்கா இல்லை பிள்ளைகளுக்கான்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் தான். ஆனால் அதிகமான பிரச்சனைன்னு பார்க்கும்பொழுது பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் ஆல்ரெடி வளர்ந்தவங்க, ஓகேங்களா? ஆனால் பிள்ளைங்க வளர்றாங்கன்னும் பொழுது வளர தான் பேசுவாங்க இல்லையா? வளர பேசும்பொழுது தப்பாகவே பேசுவாங்க சில சமயம். அதாவது விவரம் தெரியாமல் பேசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? விவரம் தெரியாமல் பேசுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அதையே வந்து கிண்டல் பண்ணுறதோ, இல்லை வந்து சில பேர்லாம் கொஞ்சம் சென்ஸே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கிண்டல் பண்ணுறதோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறது. என்ன பண்ணுறது? கிரிட்டிசைஸ்னா இல்லை குற்றம் சொல்கிறது இல்லை, இன்னொன்று விமர்சனம் பண்ணுறது, ஓகேங்களா? அதை விமர்சனம் பண்ணுறது, இப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் அவருடைய உணர்வுகளும் அவருடைய வார்த்தையும் வெளியில் சொல்லாமல் தடைப்படுத்தும், சரிங்களா? ஏன்னா ஒரு பையன் எங்கேயோ பார்த்தான், எங்கேயோ வந்து ஃபோட்டோலையோ இல்லை டிவிலையோ இல்லை வந்து போஸ்டர்லையோ ஏதோ ஒரு இடத்துல அவன் வந்து ஒரு காட்சியை பார்த்தான். அந்த காட்சி அவனுக்கு பிடிச்சிருக்கு, அது மாதிரி நானும் ஆடை அணியணும்னு அவன் ஆசைப்படுறான். அதே மாதிரி நான் அவனும் ஷேவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இப்போ ஆசைப்பட்டு ஷேவ் பண்ணுறான். ஷேவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கும் பொழுது அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு விமர்சனம். அதே மாதிரி அந்த புள்ள என்ன பண்ணுவான், சரி அப்படியே கொஞ்சம் வளர சரி ட்ரெஸ்ஸில் தான் ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, நம்ம படிக்கிற பிடிச்ச படிப்பாக படிப்போம் அப்படின்னும் போது ஆசைப்பட்டு என்ன பண்ணுவான், நேராக போய் அப்பா நான் வந்து ஒரு ஓவியக்கலை நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, எனக்கு ஓவியம் சின்ன வயசுலேருந்தே வருகிறது அப்படின்னும் போது அப்பா என்ன பண்ணுவார், 12th என்ன மார்க்கடா, 1100பா, நீ இன்ஜினியரிங் தான் போகிற அப்படின்றவார். என்னங்க அந்த பையன் ஆசைப்பட்டது என்ன, ஓவியம். ஆனால் வந்து அப்பா சேர்த்து விடுறது என்னது, இந்த மாதிரி காரியங்களும் என்ன பண்ணுது, குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாக்குது. என்னங்க என் வாழ்க்கையில் இருக்கிறது அப்படியே சொல்கிறீங்களே
ஏதோ ஜன்னல்லேருந்து பார்த்த மாதிரியே இல்லை இல்லை இல்லை, நடக்கிறத சொல்கிறேன் நான். சரிங்களா? பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பிள்ளையினுடைய படிப்பு, ஆடை, அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை தீர்மானம், அவனுடைய வேலையின் தீர்மானம், ஏன் ஒரு பொண்ணு வந்து தீர்மானிக்கணும், அவனுடைய ஸ்பௌஸை வந்து தீர்மானிக்கணும் கூட, எல்லாத்துக்குமே பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, அப்போது அந்த பையனுடைய மொத்த வாழ்க்கையினுடைய திசையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பு யார் கையில் இருக்குதுங்க? பெற்றோருக்கு. பாருங்க, இந்த நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்ம இந்த யாத்திராகம் 20 சொல்லும் பொழுது யாருக்கு சொல்ற மாதிரி இருக்கு? 12ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையும் மன்னிக்கணும், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்னதுங்க? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு சொல்ற மாதிரி இருக்குது? உங்க அப்பா அம்மாவும் மதி அப்படின்னா யாருக்கு சொல்றாரு கடவுள்? பிள்ளைகளுக்கு சொல்றாரு. ஆனா இப்ப யாருக்கு நான் பேசி நிக்கிறேன்? இப்போ பெற்றோருக்கு தான் நான் பேசி நிக்கிறேன் இல்லையா? ஏன் அப்படி பேசுறேன்னா புரிஞ்சுங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை மதிக்கணும்னா அப்பா அம்மா மதிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து பார்க்கணும். தகப்பனும் தாயும் நீங்க பிள்ளைங்க வந்து மதிக்கணும்னா மதிக்கிற அளவுக்கு அப்பா அம்மா இருக்கணும். கரெக்டாக சொல்றேன் நான், தமிழ்ல வரல எனக்கு, ஓகேங்களா? இப்போ கரெக்டாக வந்துருச்சு. என்னது? பிள்ளைங்க அப்பா அம்மாவை மதிக்கணும்னா மதிக்கிற அளவுக்கு அப்பா அம்மா இருக்கணும். இன்னைக்கு நான் பேச போற காரியமும் இதை பற்றி தான் நான் பேச போறேன். எப்படி ஒரு தகப்பனா ஒரு தாயா நான் எப்படி மதிப்புத்தக்க அளவுக்கு நான் வாழ போறேன். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய கண்ணோட்டத்தில் இருந்தும் ஏன் அப்பா அம்மாவை நான் எப்படி வந்து மதிக்கணும், இந்த வசனத்தின்படி நான் எப்படி கனம் பண்ணணும், கனம் பண்ணுறத மதிக்கணும். ஓகேங்களா? ஹானர் அப்படின்னு வருது. ஹானர்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு உயர்வான ஒரு வார்த்தை. ஓகேங்களா? அதாவது தட்டில் வச்சு தாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நிகராக சொல்லப்படுகிற வார்த்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். சரிங்களா? அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா அம்மாவை நீங்க மதிக்கும் பொழுது என்ன உங்களுக்கு நீடித்திருக்குமா? ஆயுஸ் நீடித்திருக்கணுமா? அப்போ கடவுள் சொல்ற வார்த்தை பிரமாணம் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் ஒரு வார்த்தையை வீணா பேச மாட்டார். இது ஒரு ரகசியம், இது தெரிஞ்சுங்க. கடவுள் எப்பயுமே அதிகமா பேச மாட்டார். ஏன் தெரியுமாங்க? அவர் பேச பேச ஒரு வரம்பு உருவாயினே இருக்கும். ஓகேங்களா? சொல்றது விளங்குதுங்களா? அவர் பேச பேச ஒரு வரம்பு உருவாயினே இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவார்? அதிகமா பேச மாட்டார். ஆனா பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த வரம்புக்குள்ளே தான் இருப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா அதுல இருந்து மாற மாட்டார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஓ ஆயுசு நாட்கள் பூர்ணமா இருக்கும். யா 80 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல நீ வாழ்வையா? எப்ப தெரியுமா? உங்க அப்பா அம்மாவை நீ மதிக்கும் போதுன்ற. எங்க இருக்கிற விஷயத்தை எங்க தூக்கி வச்சுட்டா இருப்பாரு. ஹலோ? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இது 2 வழியில் நடக்கும். 2 வே ப்ராசஸ் இது. எப்படி? அப்பா அம்மாவும் மதிக்கிற அளவுக்கு வாழணும், வாழ்றத பார்த்து பிள்ளைங்க மதிக்கணும். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். ஸோ அப்போ வந்து நான் ஒரு சில டிப்ஸ் மாதிரி நான் சில காரியங்கள் சொல்றேன். புரியுதுங்களா? வாங்க உட்காருங்க. ஓகேங்களா? எப்படி என்னுடைய பெற்றோரை நான் என்ன பண்ணணும், மதிக்கிறது எப்படி அப்படின்றத ஒரு சில டிப்ஸ் நான் சொல்றேன். நம்பர் 1, என் பெற்றோரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நான் என்ன பண்ணலாம்? மதிக்கலாம். பாராட்டுவதன் மூலமாக நான் மதிக்கலாம். உறுதிப்படுத்துவதன் மூலமாக நான் மதிக்கலாம். கைவிடாது இருக்கும் பொழுது நான் மதிக்கலாம். திரும்ப எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? முதல் நாங்க ஏற்றுக்கொள்ளுதல், பாராட்டுதல், உறுதிப்படுத்தல், கைவிடாமல் இருத்தல். சரிங்களா? இது என்ன அப்படின்றத சுருக்கமா நான் வந்து சொல்றேன். சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு நாம் போவோம். சரிங்களா? முதல் விஷயம் ஏற்றுக்கொள்ளுதல். பெற்றோர் சொல்றத முதல்ல ஏத்துக்கணும். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஏங்க நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? அவங்க சில சமயம் தப்பா கூட சொல்லுவாங்க, அதையும் ஏத்துக்கணுமா? இந்த கேள்வி வச்சிங்க, நான் வரேன். சரிங்களா? எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 23:22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, செவிகொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. Listen to your father who gave you life. இங்கிலீஷ்ல பாருங்க.
listen to your father who gave you life and do not despise your mother when she is old. தமிழ்ல சொல்லனா, உனக்கு வாழ்க்கையை கொடுத்த அப்பாவை கவனி. எப்படி? உனக்கு உயிர் கொடுத்த அப்பாவை கவனி, சொல்றத கவனி. முதிர் வயதானாலும் உன் தாய் சொல்வதை மறுத்து விடாதே. ஏன்னா இந்த எண்ணம், இந்த குணம் வந்து முக்கியமா பசங்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு எனக்கு தெரியல, பசங்களுக்கு இருக்கும். எப்படின்னா, அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அம்மா கொஞ்சம் லீனியண்டா இருப்பாங்க. அதனால என்ன ஆகும், அமைதியா இருப்பான். ஓகேங்களா? அமைதியா இருப்பான். ஆனா வந்து அம்மா கிட்ட என்ன பண்ணுவான், அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அடப்பாம்மா அப்படின்னு போயிடும். இது பலர் வீட்டில் நடக்கும். இது சொன்னா என்ன சொல்லுவான், டே இல்லடா அப்படிலாம் பண்ணாதரா, அப்படிலாம் செய்யாதரா, அப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான், அடப்பாம்மா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் அப்படின்னு என்ன பண்ணுவான், என்ன சொல்லுவான், ஏமா உங்களுக்கு வயசாயிடுச்சுமான்னு கூட சொல்லுவான். டக்குன்னு உங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாதுமான்றான். ஒரு செல்போனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் எடுத்து கொடுறாடாமா, இதெல்லாம் கூடமா தெரியாது, போங்கம்மா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்றாங்க சில காரியத்தில். இல்லையா? கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு உயிர் கொடுத்தாருப்பா யாரு, உங்க அப்பா. அதனால அவர் என்ன பண்ணாத, அவர் சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணாத, அவர் சொல்ற வார்த்தையை கவனின்றாரு. லிசன் டு யுவர் ஃபாதர் பிகாஸ் who gave you life and do not despise your mother. உங்க அம்மா சொன்ன பேச்ச மறுக்காத. எதனால? அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்றதுனால. ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் வாங்க. நீதிமொழிகள் தான் கேட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் ஒரு 31 வாங்க, 28ல இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லோரிலும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். 30 சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். இல்ல 30 ஓகே பாருங்க. ஓகேங்களா? 30ஆம் வசனம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது. இல்லையா? என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு பெண்ணுக்கு அழகுன்றது எது தெரியுமாங்க? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஸ்திரீக்கு அழகை கூட்டும். எப்படிங்க அழகை கூட்டும்? ஒரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல, ஞானம் எதனால் வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின். அப்ப ஞானம் எப்படி வருது? கர்த்தருக்கு பயப்படுறதுனால. இப்ப குணசாலி ஸ்திரீ எப்படி என்ன பண்றா? கர்த்தருக்கு பயப்படுகிறா. அப்ப கர்த்தருக்கு பயப்பட்டா என்ன வரும்? ஞானம் வரும். கர்த்தர் என்ன சொல்ல வர்றார் மறைமுகமா, அந்த குணசாலியான ஸ்திரீக்கு எதுதான் அழகு? அவருடைய அறிவு தான், ஞானம் தான் அழகுன்ற. ஹலோ, பெண்கள் முதிர் வயது ஆக 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 அவங்களுடைய அழகு இன்னும் கூடும். எப்படி தெரியுமா கூடும்? என்னங்க, தோல் சுருங்கி போச்சு, கலர் மங்கி போச்சு, கண்ணு சொங்கி போச்சு, காலு வளைஞ்சு போச்சு, முதுகு குனிஞ்சு போச்சு, இவ்வளோ மாறிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, அழகான பெண் அப்படின்றீங்களே? அப்படின்ற போது இல்லைங்க, அவங்களுடைய உண்மையான அழகு என்ன தெரியுமாங்க? அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஞானம். நீங்க எத்தனை பெண்கள் இருக்கிறீங்க? பெண்களாவது கை தட்டுங்க. ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? அப்போ என்ன சொல்றாரு? இப்போ திரும்ப பழைய வசனத்துக்கு வாங்க, வாசிங்க. நீதிமொழிகள்ல, உன் தாய் வயது சென்றவள் ஆனதுனால அசட்டை பண்ணாதேன்றார். ஏன்? அவன் ஞானமான ஸ்திரீ. ஒரு குணமான ஸ்திரீ வந்து, குணசாலியான ஸ்திரீ வந்து என்ன பண்ணுவா? அவன் ஞானியா இருப்பா. அவளுடைய ஞானத்தை தள்ளிவிடாதே. பாருங்க, ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. உண்மைதான், நமக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி நல்லா தெரியும், இப்ப இருக்கிற உலகம் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம வெளில போறோம், நிறைய பாக்குறோம். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நம்மளை விட 30 வயசோ 30 வருஷமோ 20 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆட்கள் அவங்க. எங்க நான் கேட்குறேன், வேலைக்கு போறீங்க, உங்களை விட சீனியர் ஒருத்தர் இருக்காங்க. எவ்வளோ வருஷமா சார் வேலை செய்றீங்க? நான் ஒரு 5 வருஷமா வேலை செய்யறேன் சார், நான் ஒரு 10 வருஷமா வேலை செய்யறேன் சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க சொன்ன அவருக்கு ஏதாவது சொன்னா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? இல்லையா? ஏன்? அவன் வேலையில அனுபவமான மனுஷன் சொன்னா நீ கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க.
இந்த நம்பிக்கை ஏன் நம் பெற்றோர்கள் மீது வர மாட்டேங்குது? ஹலோ, நான் திரும்ப சொல்றேன், உண்மைதான். உங்களுக்கு செல்போன் வந்து நல்லா நோண்ட தெரியும், எனக்கு தெரியும். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு படிக்க தெரியும், எனக்கு தெரியும். அது உங்க பெற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு அடிப்படை வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். ஒன்று தேவையா தேவையில்லையான்னு தெரியும். ஒன்று முக்கியமா முக்கியம் இல்லையான்னு தெரியும். இது உனக்கு அவசியமா அவசியம் இல்லையான்னு தெரியும். புரிஞ்சவங்க ஆமீன். ஹலோ, அப்போ முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு சொல்ல வரல, சரிங்களா? நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க வந்து அவங்க சில சமயம் தப்பாக கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட ஏற்றுக்கணுமா பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் என்னன்னா, God is not asking us to pretend that they are perfect. அவங்க பரிபூர்ண, அவங்க தான் சார் பர்ஃபெக்ட், எங்கள் பெற்றவங்க தான் சார் பர்ஃபெக்ட், அதனால் அவங்க என்ன முடிவெடுத்தாலும் கரெக்டாக தான் சார் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து முடிவெடுக்க சொல்ல. When they are not, rather, despite of their faults and failings, we are instructed to follow them. என்னது? அவங்களுடைய குறைபாட்டின் மத்தியிலும் அவங்கள கீழ்ப்படிங்க, அவங்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுங்க. அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது என்னன்னு சொல்ல, அவங்க ஒருவேளை தப்பும் பண்ணுவாங்கப்பா, அதனால நீ என்ன பண்ணு, அவங்க பேச்சை வந்து பாதி கேளு, இல்லை யோசிச்சு அப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. உன் வாய்ஸ் நாட்கள் நீடித்து இருக்கணும்னா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு. அப்போ நீங்க அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்குறீங்க, அவங்க பேச்சை கேட்குறீங்க, அவங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா நீங்க அவங்கள கனம் பண்றீங்க, அவங்கள மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ரொம்ப ஹார்ஷா வருதோ, ஒருவேளை புரியலையோ, கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது என்னதுங்க? பாராட்டுதல். ஓகே, பாராட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளுதலுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவேன். கோர்ட்டுக்கெல்லாம் எத்தனை பேர் போய்க்கிறீங்க? கோர்ட் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க இல்லையா? கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு மேடையில் மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பார், கருப்பு கலர் அங்கி போடுறது, அவர் பேர் நாங்கள் ஜட்ஜு இல்லையா? இந்த ஜட்ஜை அட்வொகேட்ஸ்லாம் அவர் என்னன்னு கூப்பிடுவாங்க? மை லார்ட், யுவர் ஆனர், ஐயா. ஓகேங்களா? ஏன் அப்படி கூப்பிடுறாங்க? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன இது பழக்கமா வழக்கமா? வெரி குட். அவருடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற மரியாதை. உங்க பெற்றோருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற மரியாதையை கொடுப்பதான் ஏற்றுக்கொள்வது. விளங்குதுங்களா? ஹலோ, ரெண்டாவது என்ன சொன்ன? பாராட்டுதல். நான் என்னங்க பாராட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் பாராட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுதல்னா அவங்களுடைய பிற்போக்கான சூழ்நிலையிலும் நான் அவங்களை ஏற்றுக்கொள்வது. ஆனால் அதுவே அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லி அதன் விளைவாக நான் அதை கேட்டு அதன் விளைவாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு வச்சுங்களேன், அதன் விளைவாக வருதுதான் என்னது? ஹலோ, அப்போ என்ன பண்ணுங்க, உங்க பெற்றோரை பாராட்ட முயற்சி பண்ணுங்க. எப்படிங்க பாராட்ட முயற்சி பண்றது? ஒரு கதை சொல்றேன். ஒரு பையன் இருந்தானா, ஒரு பையன் என்ன பண்ணானா, ஒரு சின்ன ஸ்டால் சீட் எடுத்துன்னு வந்தானா. எடுத்துன்னு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்தானா. அம்மா கேட்டாங்களா, என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்பொழுது, இது ஒரு பில்லுமா அப்படின்னு நானும். என்ன பில்லுப்பா, நீங்களே படிங்க அப்படின்னு நானும். படித்து பார்த்தா என்ன இருக்குதுன்னா, நான் இன்றைக்கு பெருக்கினேன் 10 ரூபாய். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு குப்பைகளை வெளியே தூக்கி போட்டேன், அதுக்கு ஒரு 10 ரூபா. நான் இன்னைக்கு பாத்திரம் கழுவினேன், அதுக்கு ஒரு 10 ரூபா. ஆக மொத்தம் 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுத்தானா. சரிங்களா? அப்படியாப்பா அம்மா வாங்கி வச்சுக்கிறாங்களாம். வாங்கி வச்சு அவங்க ஒரு ரூமுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப ரூமை விட்டு வெளியே வந்து இவங்க ஒரு பில்லு கொடுத்தாங்களாம். என்னடா பில்லு அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய ஆடைகளை 10 வருஷமா அயன் பண்ணதுக்கு 10,000 ரூபா, உனக்கு சமைச்சு போட்டதுக்கு 20,000 ரூபா, நீ வியாதியா இருக்கும் பொழுது 3 மாசம் உன்னை வந்து கண்ணும் கருத்துமா இரவும் பகலமா உன்னை காத்து இருக்கிற இல்லையா, பாதுகாத்து இருக்கிற இல்லையா, அதுக்கு ஒரு 10,000 ரூபா. டோட்டல் அப்படின்னு போட்டு ஆக மொத்தம் போட்டு
நான் உன்னை நேசிக்கிறேன்னு போட்டாங்களாம். ஹலோ, ஏன் இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் தியாகம்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் தான் அன்புன்னு சொல்லுவாங்க. பாருங்க, எப்போ திரும்ப நம்ம பெற்றோர்களை வந்து பாராட்ட முடியும்? சின்ன சின்ன விஷயத்தில் கூட எப்போ திரும்ப பாராட்ட முடியும்? அவங்க செய்கிற நன்மையும் அவங்க நமக்காக பண்ணுற தியாகத்தையும் நீங்கள் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணுங்க? உங்களுக்கு பாராட்ட வரும். நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸாக உங்களோட இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் அவங்கள பாராட்டுங்க. அதாவது எப்பயுமே பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கிட்டேருந்து பாராட்ட எதிர்பார்ப்பாங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வரைஞ்சி எடுத்துன்னு வந்து அம்மா கிட்டே அப்பா கிட்டே காட்டுவாங்க. அப்பா எப்படிப்பா இருக்குது? எந்த அப்பாவும் சொல்ல மாட்டார் கேவலமாக இருக்குன்னு சொல்ல மாட்டார். ஆமாம், கேவலமாக தான் இருக்கும் பார்க்குறது அந்த ஓவியம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குதுமா, யாருமா அது அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ பிள்ளைங்க எப்பயுமே வந்து பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கிட்ட பாராட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, ரிவர்ஸில் நீங்கள் அப்பா அம்மாவை பாராட்டுங்க, அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய குணமே மாறும். ஹலோ, அதெல்லாம் என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் இல்லை இல்லை இல்லை, இது வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு கூட நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம், வீட்டில் போயிட்டு நீங்கள் சொல்லுங்களேன், அம்மா அப்பா எனக்காக நீங்கள் எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிறீங்க, எனக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறீங்க, அதை நினச்சா நான் இன்னைக்கு கூட கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னடா ஆச்சு அப்படின்வாங்க. ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆனால் தனியாக போய் சந்தோஷப்படுவாங்க. ஹலோ, நான் சொல்ற இடத்துல விளக்குதுங்க. ஆமே. அப்போ மூணாவது என்னங்க, என்ன சொன்ன, ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாராட்ட வேண்டும், மூணாவது உறுதிப்படுத்த வேண்டும். அது என்னங்க உறுதிப்படுத்துறது? நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளலாம், 3ஆம் அதிகாரம் 27, நீதிமொழிகள் 3:27. கரெக்டாக தான் வாசிக்கிறீங்க. 27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நான் திரும்ப வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, அப்பா கொஞ்சம் அந்த குப்பை தொட்டியை போய் குப்பையை தூக்கி குப்பை தொட்டியில் போடு அப்படின்றது என்னது? உங்களால் திராணி இருக்கா? போட முடியுமா? ஓகே, வெரி குட். அந்த டம்ளரை மட்டும் கழுவி வைப்பா, திராணி இருக்கா? செய்ய முடியுமா? முடியாதா? கஷ்டம். ஓகே, அதான் சொல்றாரு. உன்னிடத்து எங்க 27 இல்லையா? நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே. ஹலோ, இதான் மூணாவது உறுதிப்படுத்தல். என்னது? சில சமயம் பாருங்க, நான் வந்து இதை வெறும் பாத்திரம் கழுவுறது, தட்டு கழுவுறது அந்த மாதிரி மட்டும் நான் சொல்ல வரல. நம்ம பெற்றோர்களோட ஒரு மன்னிப்பு, ஒரு நன்றி, ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், இந்த ரெண்டுமே சொல்லாமல் பல குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், இந்த 2 வார்த்தையை மட்டும் சொன்னால் பல குடும்பங்கள் இணைஞ்சிரும். ஆனால் இன்னைய வரைக்கும் பேசாமல் என்ன பண்ணுறாங்க? அமைதியாக இருக்கிறாங்க இல்லையா? அப்போ திராணி இருக்கும் பொழுது தயவு செய்து அதை சொல்லிவிடுங்கள். ஏன்னா செத்தவன் காதில் நீங்கள் ஓதுறது எப்படின்னா, நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஹலோ, அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் எதுவுமே பேசலை, ஆனால் செத்த அப்புறம் வந்து ஐயோ அவர் நல்ல மனுஷங்க, அவர் இதுவாகிட்டாருங்க, அவர் இப்படி ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ பாருங்கள், நீங்கள் வந்து உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த 2 வார்த்தை தான். தேங்க்ஸு வர மாட்டேங்குதே. ஹலோ, என்னங்க? சாரி, ஐ எம் ரியலி சாரி. கவனிக்கிறீங்களா? ஓகே, ஓகேங்களா? இந்த 2 வார்த்தை, இந்த 2 வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்பம் இணையும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த உறுதியை நம்ம கொடுக்க மாட்டோம். திராணி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் இருக்காதே. ஹலோ, உண்மைதானுங்களே? சில சமயம் பாருங்க, ரொம்ப காலதாமதம் ஆகிடும், டூ லேட் ஆகிடும், அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, காலம் முழுக்க நம்ம யோசிச்சுன்னு இருப்போம், பேசியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாமே, பண்ணியிருக்கலாமே. ஆமாம், அப்படியே தான் அங்கே யோசிக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஹலோ, என்னங்க?
அப்புறமா யோசிச்சு, அப்போ திராணி இருக்கும் பொழுதே, அந்த வாய்ப்பு இருக்கும் பொழுதே, ஆள் உயிரோடு இருக்கும் பொழுதே தயவு செஞ்சு அதை செஞ்சிருங்க. என்ன வார்த்தைங்க? ரெண்டே வார்த்தை, ரொம்ப சிம்பிள். என்னதுங்க? சாரி, தேங்க்ஸ். 2 வார்த்தை தானுங்க, ரொம்ப சிம்பிள் தானுங்க. 4வது என்னங்க? கைவிடாதுங்க. பாருங்க, இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை. என்னன்னா, மார்க் 7:11. மார்க் 7:11. இதுல இயேசு கிறிஸ்து ஒரு மேட்டர் சொல்றாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நான் இந்த பிரசங்கத்தை தியானிக்கும் பொழுது தான் கர்த்தர் எனக்கு இந்த ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தாரு. டக்கு ஞாபகப்படுத்தினார் எனக்கு. மார்க் 7:11. 6லேருந்தே வாசிக்கிறீங்களா? 6லேருந்து வாசிக்கிறீங்களா? மார்க் 7:6லேருந்து வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து அவர் சொல்றாரு, பரிசேயர்களை பார்த்து சொல்றாரு, இவங்க வாய் மட்டும்தான் என்ன சொல்லுது? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் அப்படின்னு சொல்லுது. ஆனா அவங்க மனசு எங்க இருக்குதா? என்னை விட்டு 2 கிலோமீட்டர் தள்ளிக்குதுன்றார். சரிங்களா? தூரமா இருக்குது. சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. 7ஆம் வசனம் பாருங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். அப்படியே 11 வாங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கோர்ப்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி என் தகப்பனுக்காவது தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். தேங்க் யூ. இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்ல வர பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பிரச்சனை பத்தி பேசுறாரு. என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுது. சரிங்களா? அப்ப அப்பா அம்மாவை பார்த்துக்க கூடிய கடமை யாருக்கு இருக்குது? பிள்ளைங்களுக்கு இருக்கு. இந்த பிள்ளை என்ன பண்றானா, ஐயோ வயசாயிடுச்சு, இதுக்கு மேல அவங்க பூமிக்கு பாரம், எனக்கு சுமையா இருக்கிறாங்க, அதனால என்னால் சமாளிக்க முடியல, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு அப்படின்னு கட்டளை சொல்லுகிறது. ஓகேங்களா? கடவுளுடைய கட்டளை சொல்லுது, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. ஆனா மனசு என்ன பண்ணுது? ஏத்துக்கல. என் அப்பா அம்மாவை நான் ஐயோ செலவு ஜாஸ்தி ஆகுதுங்க, வெறும் நானும் என் மனைவி என் பிள்ளைங்கள் பார்த்தா நாங்கள் பார்த்து டயட்டாக என்ன பண்ணுவோம், நேற்று வச்ச குழம்பு கூட சூடு வச்சு சாப்பிட்டு போனாங்க காலைல. ஆனால் எங்கள் அப்பா அம்மா பார்த்தா அவங்க வயசானவங்க, நேற்று வச்ச குழம்புலாம் தர முடியுமா? அதனால் நான் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக குழம்பு செய்யணும், எனக்கு எவ்வளோ வேலை தெரியுமாங்க அப்படின்னு இந்த பிள்ளை நினைக்கிறான். நினைக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாரு, நேராக சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. ஐயா ஐயா இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது அதான் சொல்ல வர்ற பரிசேயர்கள் சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க? எப்பா சர்ச்சில் நீ என்ன பண்ண, கோர்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காணிக்கை, அதுக்கு பேரே கோர்பான். கோர்பான்னா கடவுளுக்கு தரக்கூடிய பரிசுன்னு அர்த்தம். சரிங்களா? கடவுளுக்கு நீ ஒரு பரிசு கொடு. என்ன பரிசு தெரியுமா? ஆண்டவரே இப்படி சொல்லி பரிசு கொடு. என்ன கிஃப்ட்? ஆண்டவரே என் அப்பா அம்மாவை என்னால் பார்த்துக்க முடியல, அதனால ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்லி ஒரு காணிக்கை ஆஃபரிங்க கொடுத்துருப்பா. கடவுள் என்ன பண்ணுவாரு, உங்க அப்பா அம்மா அவர் பார்த்துப்பாரு, நீ ஃப்ரீயா இரு. ஹலோ, கேட்கும் போது நல்லா இல்ல? ஆனா இந்த காசு யாருக்கு போகும்? சொல்றவருக்கு போகும். நான் சொல்றது விளங்குதுங்களா? ஓகேங்களா? இப்போ இவங்க ஆயுஸ் நாட்கள் வாழற வரைக்கும் என்னது, ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வச்சுப்போமே. ஆனா நீ சர்ச்சுக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா ஆஃபரிங் மாதிரி கடவுளுக்கு கொடுத்துரு, அது போதும்பா, கடவுள் பார்த்துப்பாரு உங்க அப்பா அம்மாவை, நீ இனிமே உன் கடமையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கலான்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இது எங்கயா பைபிள்ல இருக்குன்னு கேட்கிறாரு. இது எங்கயா கடவுளுடைய சட்டம் சொல்லுகிறது? மோசேயின் சட்டம் சொல்றீங்களா? எங்கயா இருக்குது இந்த வசனம்? இது உங்க பாரம்பரியத்துல மேட்ரு.
பிளஸ் உங்க சுயநலத்தினால உங்க பேராசையினால நீங்க இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிறீங்கன்னு இயேசு கிறிஸ்து பேசுறாரு. அதான் சொல்றாரு, வாயில மட்டும் தான் என்ன இருக்கு, கடவுளுக்கு காணிக்க செலுத்து, கடவுளுக்கு பண்ணு, கடவுளுக்கு செய்யணும். ஆனா உன் மனசு எங்க இருக்கு, தூரமா இருக்குது. எந்த அளவுக்கு தூரமா இருக்குது, உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ண முடியாத அளவுக்கு தூரமா இருக்கு. ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? அதைத்தான் இந்த இடத்துல பிரச்சனையை சொல்ற இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறாரு. கடைசியா சொல்லி என்ன முடிக்கிறாங்க, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. அந்த வசனம், நீங்களோ உன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி செய்யத்தக்க உதவி ஏதோ உண்டா இருக்கா, நான் கோர்பான் காணிக்கை கொடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி என் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். உங்க பாரம்பரியத்தினால எதை அவமானப்படுத்துறீங்க, கடவுளுடைய வார்த்தையை நீங்க அவமானப்படுத்துறீங்க. அவன் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நானு நீங்க செலவு மிச்சம் பண்றன்ற மாதிரி குறுக்கு வழி யோசிப்பீங்க. உங்க குறுக்கு வழியை வச்சு வேற ஒருத்தன் சம்பாதிப்பான். சொல்றது புரியுதுங்களா? ஐயோ இது ஒரு பெரிய செலவா இருக்குது, ஐயோ இதை எதாவது சமாளிக்கணும், இதுக்கு ஏதாவது நான் ஒரு ஷார்ட் ரூட் எடுக்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், பிசாசு கரெக்டா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஆள் அனுப்புவான். உங்க ஷார்ட் ரூட்டுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சார், நான் ஐடியா கொடுக்குறேன் சார் அப்படின்னு வருவான். வந்து என்ன பண்ணுவான், உங்களை யூஸ் பண்ணுவான். ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரெண்டாவது பாராட்ட வேண்டும், மூணாவது உறுதிப்படுத்தணும். ஓகேங்களா, உறுதிப்படுத்துறது, நாலாவது கைவிடாது இருக்கணும். ஆமென். ஆல்ரைட்.